உண்ணாமல அண்ணாமல நம உண்ணாமல அண்ணாமல நம உண்ணாமல அண்ணாமல நம. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிடுறேன். நான் பேசுகிறது யாருக்கும் புரியாது. ஏன்னு கேட்டேன்னா, சிவனுக்கு 4 மகன்னு சொல்கிறேன். சிவனுக்கு 4 மகன். பின்னு சிவனுக்கு அப்பன் மகாவிஷ்ணுன்னு சொல்லுதேன். அப்போ உங்களுக்கே குழப்பம் வரும். அப்போ விநாயகன், முருகன், ஐயப்பன், அகத்தியர், அப்போ இதெல்லாமே நீங்கள் அறியப்படுற சிவனுக்கு சார்ந்தது. சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் தோன்றினான். பார்வதி பிடிச்சு வச்ச சிவலிங்கம். பின்னு தெற்கு திசையை சமநிலை ஆக்கிறதுக்கு அகத்தியரை அனுப்புனது. பின்ன கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் பிறந்தது ஐயப்பன். அப்போ இப்படி 4 கதையை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த 4 கதையிலையும் நீங்கள் விநாயகரை கும்பிடுறிய, முருகனை கும்பிடுறிய, கார்த்திகை மாதம் ஆகிட்டுனா சபரிமலைக்கு போறிய. பின் இந்த சித்தர் வழிபாடில் அகத்தியரோட பக்தர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த சித்தர்களோட அகத்தியர் பக்தர், பின் 18 படி சபரிமலை ஐயப்பன், பின்னு விநாயகர். விநாயகர் எங்கே பார்த்தாலும் விநாயகர். பின்ன 6 படை வீடு முருகன். இந்த 6 படை என்பது 6 முகம். இந்த 6 முகம்தான் விஷயமே. இந்த 6 முகங்கிறது பரம்பொருளோட ஒரு முகம். பரம்பொருளோட ஒரு முகம். அந்த பரம்பொருள் தோற்றி வைத்த 5 முகம். அப்போ இது சேர்க்கும்போது 6 முகம். அப்போ பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணுவோட தொப்பிலிருந்து பிரம்மா தோன்றுறார். அந்த பிரம்மாவைத்தான் நம்ம படைப்பு கடவுள்னு அறிகிறோம். பின்ன மகாவிஷ்ணு காக்கும் கடவுள். பின்ன அழிக்கும் கடவுள் மகேஸ்வரன். அப்போ இந்த 3 ஒன்று தான். இந்த 3 ஒன்று. இந்த 3 ஒன்றுன்னு சொல்கிறது தான் நம்ம முருகாங்கிறோம். இப்போ முருகான்னு சொன்னால் இந்த மூர்த்தி கடவுள்னு அர்த்தம். இப்போ திருப்பதியில் மக்கள் சொல்லுவாங்க, திருப்பதியில் பழைய காலத்தில் முருகன் கோயிலாக தான் இருந்தது, இப்போ தான் பெருமாள் ஆலயமாக ஆயிட்டு அப்படிங்கிறோம். அப்போ திருப்பதி பழைய காலத்தில் முருகன் கோயில், இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதினு அறியப்படுறோம். அப்போது இந்த 6 படை வீடு முருகனுக்கு, இந்த 6 மலை. இந்த 6 மலையில் நம்ம சிறுவல்லிபுதூர் பக்கம் ஒரு திருவண்ணாமலை இருக்குது, சீனிவாச பெருமாள். அது மலை. அதான் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம். 2வது மலை பொதிகை மலை. 3வது மலை வெள்ளையங்கிரி மலை. 4வது மலை கொல்லிமலை. 5வது மலை திருப்பதி. 6வது மலை திருவண்ணாமலை. இது 6 மலை, 6 முகம். இந்த 6 முகத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறது என்ன? எல்லாமே சிவனை தான். ஆனால் திருப்பதியில் மட்டும் பெருமாளுங்கிறோம். சதுரகிரிக்கு போயிட்டால் சுந்தர மகாலிங்கம், பொதிய மலைக்கு போயிட்டால் ஐயப்பன் இல்லை அகத்தியர், 3வது வெள்ளையங்கிரி மலை அது சிவன், 4வது கொல்லிமலை அரப்போலீஸ்வரர், 5வது திருப்பதி அங்கே வெங்கடாஜலபதி, 6வது திருவண்ணாமலை அது சிவனோட ஒரு இடம். இப்படி 6 படைங்கிறது 6 முகம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, அடுத்தப்பல திருத்தணி. அப்போ இந்த 6 படை வீட்டில் சூரசம்ஹாரம் நடக்காத இடம் திருத்தணி தான், தணிகை மலை. அந்த தணிகை மலை தான் திருவண்ணாமலை. இந்த சூரசம்ஹாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனோட உடலை கொண்டு எரிக்கிறதுக்கு பேர் சம்ஹாரம். ஒரு மனிதனோட உடலை எரிக்கிறது சம்ஹாரம். ஆனால் இந்த சம்ஹாரத்திலிருந்து காக்க கடவுள் தான் முருகன், தமிழ் கடவுள். அப்போ தமிழ்னு சொன்னால் ஒரு மொழி தான் தமிழ் அப்படின்னு தான் தெரியும். தமிழ் என்றால் மதி. தமிழ் என்றால் மதி, அறிவு. காந்தி மதி அப்படின்னா ஹரிசங்கரன், காந்தி மதி இதோட அர்த்தம். அதை தான் நீங்கள் ஹரிச்சந்திரங்கிறீங்க. ஒரு அரசனாக இருந்து பொய் சொல்லாத காரணத்தினால அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் ஒரு இடுகாட்டுக்கு வந்துட்டார். புத்தர் ஒரு பேரரசன். ஆனால் ஒரு ஜடலத்தை பார்த்த உடனே ரதத்தை விட்டு இறங்கி போயிட்டார், ஞானம் அடைஞ்சிட்டார். இப்படி எல்லா கதையும் அரசனை சார்ந்த கதை. இந்த அரசனை சார்ந்த கதையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனாக வாழும்போது சொந்த பந்தம் எல்லாம் ஒரு நாள் சொல்லுவாங்க, இறந்துட்டான்னு. அந்த இறந்துட்டா அப்படிங்கிறது மறுபடியும் முளைக்க வைக்கிறது தான் மனிதன் கற்றுக்கிடக்கூடிய விஷயம். ஆனால் மனிதனாக ஆகணும். ஆனால் என் முன்னோர்கள் இறந்துட்டு எனக்கு ஒரு குழந்தையாக பிறக்கணுன்னெல்லாம் ஆசைப்படுவாங்க. அப்போ முன்னோர்கள் இறந்து போனாங்கன்னா, தாய் தந்தை அண்ணன் தம்பி இப்படி யார் இறந்து போனாலும் நம்ம குடும்பத்தில் ஒரு பிறக்கணும்னு ஆசைப்படும் போது அது எப்படி பிறப்பாங்க?
மனித உடம்பை புதைச்சிட்டா தான் மனிதனாக பிறப்பாங்க. ஆனால் மனித உடலை எரித்து நம்ம கொண்டு அஸ்தியை கொண்டு கரைக்கிறோம். ஒரு பிராமணரை கூப்பிட்டு ஒரு முன்னோர்கள் கொண்டு ஒரு கர்ம பூஜை செய்கிறோம். இந்த கர்ம பூஜையில் தோஷம் விலகணும், அவங்க வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மண்ணில் மறைக்கிறது தான் இந்த ஆன்மீக வழிபாடு. அப்போ இந்த உலகத்தில் சிவலிங்க வழிபாடு எல்லாருமே செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதில் எங்கள் ஊர் சிவன் கோயில் பதஞ்சலி வியாக்கரபாதர். அப்போ நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது முத்துப்பற்று மட்டும்தான் பூஜை பண்ணுவார். அவருக்கு ஒரு வருமானம் ஒரு நாளைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 6 ரூபா 7 ரூபா தான் வருமானம். அப்போ 30 வருஷம் முன்னக்கூட்டி அந்த 6 ரூபா 7 ரூபா ஒரு பெரிய காசு தான். ஆனால் வழிபாடு பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் சனிக்கிழமை ஆகிட்டுனா நல்ல கூட்டம் வரும், ஒரு 10-20 பேர் தான் வருவாங்க. ஆனால் இப்போது அந்த சிவன் கோயிலில் ஏகப்பட்ட ஊருக்காரங்கள் எல்லாம் அந்த சிவன் அடியாராகி திருவண்ணாமலையில் போய் தர்மம் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. சதுர்வேத மங்கலம், தூத்துக்குடி மாவட்டத்தில் செய்துங்கநல்லூர் அந்த சிவன் ஆலயம். அப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த கோயிலில் யாருமே இல்லை. ஆனால் இப்போ ஊர்காரங்கள் எல்லாம் அது கும்பாபிஷேகம் பண்ணி சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க. அப்போது 30 வருஷம் முன்னக்கூட்டி அந்த சிவன் கோயிலில் ஆளே கிடையாது. விபூதியை கோயிலில் பூசிட்டு அங்கே தட்டிட்டு வந்துடுவாங்க. காரணம் என்னென்னா அந்த பஸ்பத்தை குடும்பத்துக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது. ஆனால் இப்போ விபூதியை வாங்கி வீட்டில் சேகரிக்கிறது தான் மனிதனுக்கு விஷயமாக போச்சு. வீட்டில் எடுத்துக்கிட்டால் கந்தவிலாச விபூதி, சித்தநாத விபூதி வீட்டில் எடுத்து பூசிட்டு போயிடுறது. அப்போ சிவன் வந்து வரம் கொடுத்தாரு. சிவனை நோக்கி தவம் இருந்து ஒரு வரத்தை பெற்றான். யார் சிரசில் கை வச்சாலும் சிரசு வெடிக்கணும்னு. அப்போ அந்த வரத்தை வாங்கின அசுரன் என்ன பண்ணுவான்னா, சிவன் நெத்தியிலேயே கை வைக்கணுங்கும் போது சிவன் வந்து ஒரு அரளி மூட்டில் ஒளிஞ்சிருவார். இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ கிருஷ்ணரை வரும்போது என்னையா அப்படிங்கும்போது என்கிட்ட இந்த அசுரன் வரத்தை வாங்கி ஏன் சிரசிலேயே கை வைக்க வர்றான். அப்போ மோகினி அவதாரம் எடுக்கிறாரு கிருஷ்ணர். அப்போ அந்த அசுரனோட சிரசு வெடித்து இதாகி போகிறாப்புல. அப்போ அந்த சிவனுக்கு அந்த கிருஷ்ணன் மோகினி அவதாரத்து மேலே ஒரு மோகம். அந்த மோகத்தில் வந்து கையில் பிறக்கிறாரு ஐயப்பன். இந்த கதை தான் தெரியும். அப்போ அந்த மோகினி அவதாரம் என்ன, அந்த சிவன் என்னன்னு ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிடணும். அப்போ அந்த அசுரனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நெத்தியில் பஸ்பத்தை பூசிட்டாலே சிரசு வெடித்ததுக்கு சமம். ஆனால் இந்த சிரசு வெடிக்கிறதுக்கு தான் மனிதன் எல்லாம் காரணமாக இருக்கிறான் தவிர, இந்த தலை என்பதை புதைக்கணும். தலை என்பது ஒரு குருவோட ஒரு பொருள். மாதா பிதா குரு தெய்வம். அப்போ இந்த குருவோட ஒரு பொருளை மண்ணில் புதைக்கிறது தான் கலாச்சாரமே, தமிழ் கலாச்சாரம். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை ஏன் கட்டினான்? மகன் உலகத்தை கட்டி ஆண்டான் ராஜேந்திர சோழன். இந்த புராண வரலாறு எல்லாம் படிப்பாங்க, பாட புத்தகத்தில் சொல்லி கொடுத்த மாதிரி படிப்பாங்க. ராஜராஜ சோழன்னா கஜேந்திர சோழன், மகன் ராஜேந்திர சோழம்னா அரி, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். அத்தி என்பது அப்பனோட பேர், வரதர் என்பது அரியோட பேர், மகன். அத்தி வரதர் என்றால் அப்பனும் மகனும். ஆனால் வரலாறுல படித்தது என்ன? ராஜராஜ சோழன் தஞ்சை ஆண்டான், ராஜேந்திர சோழன் மகன் உலகத்தை கட்டி ஆண்டான், பாண்டிய மன்னன் மதுரை ஆண்டான், சேர மன்னன் கேரளாவை ஆண்டான். இது 3 பொருள், 3 அரசனாக நீங்கள் படித்த பாடம். சேரன் என்றால் சமுத்திரம், சோழன் என்றால் சந்திரன் நிலா, பாண்டியன் என்றால் தெய்வ யானை. தெய்வ யானைக்கு பேர் பாண்டியன். தேவேந்திரன் இந்திரராணி, தெய்வ யானை முருகனுக்கு முதல் தரம். நீ படித்த பாடம். நம்பிராஜனோட நங்கை மோகினி அவதாரம், மோகினிக்கு பிறந்த வள்ளி. அப்போ தெய்வ யானை யாரு? நம்பிராஜனோட நங்கை மோகினி அவதாரம் என்ன? அப்போ மோகினி மகள் வள்ளி அம்மை. அப்போ இதெல்லாமே ஒரு கதையாக மனிதனுக்கு உருவாக்கியிருக்குன்னா, மனிதன் எந்த பாடத்தை படித்தாலும் மனிதன் ஒரு இறை வழிபாடு பண்ணுறது என்னென்னா, நம்ம சரீரம் அழியாமல் பாதுகாத்துக்கிடணும். நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டது பூரா இந்த கண்ணு மூலமாக எல்லாம் கற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த கண்ணு ஒரு நாள் நின்று போகும். அப்போ தான் உன் சொந்த பந்தம் சொல்லும், அவர் முடிஞ்சிட்டாருங்க, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பியாச்சு. அப்படிங்கும்போது இந்த கண்ணானது வந்து அனைத்து பேர் பேசுனது பூரா கேட்கும். ஆனால் பேச தான் திறன் கிடையாது, ஜடலமாயிட்டு. ஆனால் அந்த கண்ணு சிறு குழந்தையாக இருந்து கண்டது போனது எல்லாத்தையும் அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் காதால் கேட்க மட்டும்தான் முடியும். சொந்த பந்தம் எல்லாம் சொல்லியாச்சு, அந்த ஊர்லேருந்து ஆள் வந்தால் தூக்கிடலாம், 4 மணிக்கு தூக்கிடலாம், 5 மணிக்கு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த கண்ணு
ஓடிக்கிட்டு இருக்கும்போது செவி கேட்கும், ஆனால் சொந்த பந்தத்துக்கு கேட்காது. ஆனால் அப்புறம் கொண்டு நெருப்பில் வைக்கிற பற்றி அதுக்கு பேர் நரகம். அது நரக தண்டனை. ஒவ்வொரு மனிதன் கற்றுக்கிட்ட பாடத்தில் மனிதன் கொடுக்குற ஒரு தண்டனை. காசியில் இறந்தால் முக்தி. ஒரு மனிதனுக்கு இறப்பு கிடையாது, பிறப்பு தான். நீ இறந்துட்டான்னு உன் சொந்த பந்தம் சொல்லும் போது நீ பிறக்க போகிற மறுபடியும். அண்ணாமலையை நினைத்தால் முக்தி. ஒரு ரத்தம் நின்று போச்சு, மறுபடியும் அந்த ரத்தம் ஒரு கருவாக பிறக்க போகுது. அதுதான் அண்ணாமலையை நினைத்தால் முக்தி. ஆனால் மூ எடுத்துகிட்டு சா வச்சா சக்தி, சாவு எடுத்துகிட்டு மூ வச்சா முக்தி. திருவாரூரில் பிறந்தால் முக்தி. ஒரு தாயோட சதையை பிளந்துட்டு ஒரு குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தை தான் ரதமாக நடக்க போகுது. அதுக்கு தான் திருவாரூரில் தேர். அது ஒரு மனிதனோட சரீரம் என்பது தேர். சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி. சிதம்பரம் தரிசனம் பார்ப்பதுக்கு உனக்கு என்ன முக்கியம் தேவைன்னா உன் கண்ணு இருந்தால் தான் சிதம்பரம் தரிசனம் பார்க்க முடியும். ஆனால் முருகன் இருக்கும் இடம் முக்தி. முருகன் எங்கே இருக்கிறாருன்னா உன் தலையில் தான் இருக்கிறாரு. அதான் மாதா பிதா குரு தெய்வம். அப்போ விநாயகன், பார்வதி தோற்றி வைத்த விநாயகன், சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த முருகன், மகாவிஷ்ணுவிலிருந்து தோன்றிய பிரம்மா. அது நீ அறிகிறது. அந்த பிரம்மான்னு அறிகிறவன் தான் நமச்சிவாயா பஞ்சாட்சர மந்திரம். அப்போது 3 ஆச்சு. 4வது அகத்தியர். அகத்தியர் என்றால் உன் அகத்தில் ஒரு பொருள் உண்டு. உன் அகத்தில் என்ன பொருள், முக்கியமான பொருள்னா கண்ணு தான். இந்த கண்ணை வச்சுட்டு தான் உனக்கு சகலது நீ கற்றுக்கிட்ட. ஆனால் இந்த கண்ணு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னென்னா அக்னியில் கொண்டு போட்டுருது. என்று சாம்பலை பூரா எடுத்துகிட்டு வந்து காசி ராமேஸ்வரம் அந்த நதியில் கரைச்ச இந்த நதியில் கரைச்சங்கிற. இது என்னென்னு கேட்டிங்கன்னா தோஷங்கள் விலகு தான். உன் குடும்பத்துக்கு தோஷங்கள் அன்னைக்கு தான் ஆரம்பிக்கும். தந்தையை எரிச்சா பிள்ளைக்கு அதே கதி தான், பிள்ளை எரிச்சா அதோட வாரிசுக்கு அதே கதி தான். இதை அறிகிறது தான் ஆன்மீகம். ஆனால் சித்தர் வழிபாடு, பெரிய சித்தர் வழிபாடு எல்லாருமே அவங்கவுங்க குருமாரை கொண்டு மறைச்சிட்டாங்க. நான் அவரோட பக்தர் இவரோட பக்தர் அப்படிங்கிறாங்க. அப்போ உன் குருவாக இருக்கிறவரை மண்ணில் மறைச்சா நீனும் அதே போல் மண்ணில் தானே மறையணும். உன் தாய் தந்தைக்கு என்ன கொடுக்கணுங்கிறத அறிகிறதுக்கு தான் நீ ஒரு மகான்கள் யோகிகள்னு அறியப்படுற. ஆனால் இந்த யோகிகள் என்ன ஆகுறாங்க, அதே போல் தான் உன் மாதா பிதாவை ஆக்கணும். ஆனால் நீ போயிட்டு சர்க்குருவே சித்தர் ஐயாங்கிற. ஆனால் சித்தர் என்றால் குரு தலை, விநாயகருடையது. விநாயகருடையது குரு. அகத்தியரே வந்து விநாயகர் பெருமானை பார்க்கும்போது ஐயோ விநாயகர் பெருமானே நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கிறாரு குரு. ஆனால் இந்த குருவுக்கு நீ தண்டனை கொடுக்கறது எல்லாமே இந்த பாரத பூமியில் எரிச்சிடுறிய. இந்த எரிச்சா என்ன ஆகும்னா கரி மேகமாகி நீராகி உங்களெல்லாம் அழிச்சிடும். இப்போ சமீபத்தில் சென்னையில் நடந்தது வெள்ளம். அது சென்னையில் தானே நடந்தது. அப்போ கேரளாவில் நடந்தது. இப்போது ஆந்திராவில் நடக்குது. இனி அடுத்தாப்புல எங்கெங்கே நடக்கும்னா அந்த கரி மேகமெல்லாம் உங்களை ஒரு நாள் அந்த வெள்ளம் கொண்டு போயிடும். அதுதான் கதையே. காவேரி கதை பொன்னி நதி கதை காவேரி. அப்புறம் இதில் கதாநாயகன் யாருன்னா நாரதகர். ஆனால் நாரதகர் உச்சரித்த மந்திரம் என்ன? நாராயணான்னு தான். இந்த அண்ட சராசரத்தில் மனித இனத்தை தோற்றி வைத்தது யார்? பரம்பொருள். அந்த பரம்பொருளை அறிகிறது தான் விஷயமே. எல்லாருமே சிதம்பரம் ரகசியம், பெரிய ஒரு ரகசியம். அந்த சிதம்பர ரகசியம் யாருக்குன்னா மகாவிஷ்ணுவுக்கு தான், நாராயணனுக்கு தான் அந்த சிதம்பர ரகசியமே. ஆனால் ஆனந்த தாண்டவம் பார்த்தாரு மகாவிஷ்ணுன்னு தான் நீ படிச்சிருக்கிற. ஆனால் அந்த ஆனந்த தாண்டவம் ஆடுறவர் தான் அந்த பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவர் மகாவிஷ்ணு. அப்போ விஷ்ணுவிலிருந்து தோன்றிய 5 முகம். அந்த 5 முகத்தில் 4 முகம் தான் நீ படிச்சிருப்ப. 5வது முகம் சிவனோட கையில். ஆனால் படித்த பாடத்தில் அந்த பிரம்மாவை நீ மறந்துடுற. உனக்கு அண்ட சராசரில் சிவன் தான் பெருசு. அப்போ 2 சக்தி தான். சி என்பது விநாயகன், வா என்பது சரஸ்வதி. அப்போ நீ அறியப்படுற இந்த 2ம் மண்ணில் மறைஞ்சாதான் சிவன். வாழும்போது அரி. அப்போ சிவனுக்கு 4 மகன் அப்படின்னு சொன்னால் ஒரு தாய் தந்தைக்கு தோன்றதெல்லாம் மக்கமாறு தான். அன்றைக்கு 4 கதை, இன்னைக்கு 40 கோடி கதைன்ன போல் உருவாக்கிக்கிட்டியே. ஆனால் அழியது என்னன்னு கேட்டீங்கன்னா 18 நாள் போர். இப்போ ரஷ்யா உக்ரைன் போர், அடுத்தால ஆப்கானிஸ்தான் தாலிபான், அமெரிக்கா, இப்படி எல்லா நாட்டிலும் போர் நடந்தது. இதெல்லாம் போர். உலகமே இருட்டாகி 18 நாள் உனக்கு விடியவே விடியாது. 18 நாள் போர். மகாபாரத போர். வியாசர் சொல்லி வித்ய விநாயகர் எழுதின போர் நடக்க போகுது. 18 நாள் உனக்கு விடியவே விடியாது. நீ என்ன செய்வ? விடிஞ்சால் தானே உனக்கு வேலை வெட்டி கல்வியை கற்றுக்கிடணும், காசு பணத்தை சம்பாத்தியம் பண்ணணும், வட்டியை வாங்கணும். அனைத்து இதுவும் உனக்கு இந்த விடிஞ்சிட்டு அப்படிங்கும் போது தான் உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கிற.
ஆனால் ஒரு நாள் உனக்கு விடியலைன்னா உனக்கு அன்னைக்கு தெரியும் மகாபாரத போர்னா என்னன்னு. ஆனால் உனக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் 3/9/2020 3/9/2020 உலகமே இருட்டு உலகமே இருட்டுன்னேன். ஆனால் 9ஆம் மாதம் வரல, உனக்கு 3ஆம் மாதம் வந்துட்டு ஆலயங்கள் எல்லாத்தையும் பூட்டியாச்சு, மனித இனம் வெளியே நடக்க முடியாமல் ஆச்சு. ஆனால் இப்போ 4 வருஷம் தாண்டியாச்சு. மனித வாழ்க்கை இயல்பான வாழ்க்கை. மனித வாழும்போது மனித மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்றுக்கிடணும். ஆனால் அந்த மனித இனத்துக்கு எல்லோரும் நேரத்துக்கு நேரம் சாமியை கும்பிட்றான்னு தவறும் பண்ணுறான் நேரத்துக்கு நேரம் சாமியை கும்பிட்றான். எனக்கு காளி கனவுல வந்தா, எனக்கு முருகன் கனவுல வந்தார், நான் பாத யாத்திரை 51 வருஷமாக போகிறேன், ஒரு முருகனை தான் கும்பிட போகிறேன். ஆனால் 50 பேருக்கு எப்படி முருகன் காட்சி கொடுக்குறாரு? 50 பேருக்கு முருகன் எப்படி காட்சி கொடுக்குறாரு? பின் இன்னொருத்தன் சொல்கிறான், சிவனை நான் கனவுல கண்டோம்னு. நீ கனவுல காங்கவே மாட்டேன். ஏன்னா கண் என்பது தான் சிவன், உன் கண்ணு தான் சிவன். இப்போ நீ தனியாக போய் சிவனை கனவுலெல்லாம் காங்க வேண்டாம். நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய 6 முகம், அது எங்கன்னா உன் கண்ணில் தான் இருக்கிறாரு. அப்போ உன் கண்ணு தான் கடவுள். ஆனால் அந்த கண்ணு நீ கொண்டு அக்கினியில் போட்டுட்டு நீ இறை வழிபாடு ஆன்மீகத்தை பேசுறிய. ஆனால் 18 நாள் மகாபாரத போர், அது என்னென்னா கலியுகத்தில் நடக்கும். உனக்கு அர்ஜுனன் வேற, கர்ணன் வேற, துரியோதனன் வேற, இது எல்லாமே 5 இந்த 5 எழுத்து மந்திரத்தில் உருவாகின கதை தான் பஞ்சபாண்டவர்கள் கதை. அதில் கர்ணன் என்றால் உன் கண்ணு தான் கர்ணன். சூரியனிலிருந்து தோன்றப்பட்ட கண்ணு ஒரு தாயில் கருவாக உருவாகுது. உன் கருவில் உருவாகும் போது உனக்கு கை காலெல்லாம் உன் தாயோட கருவில் உருவாகாது, உன் கண்ணு தான் உருவாகும். அந்த கண்ணு தான் தலையாகுது, தலை உடம்பாகுது, கையாகுது, பாதமாகுது. ஆனால் நீ கடைசியில் நீ இந்த ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நரகம். ஆத்மா எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா உன் உடல் தான் ஆத்மா. நீ ஆத்மா வேற உடல் வேறன்னு நினச்சிக்கிட்ட கிடையாது. மகாபாரத போர் மனித இனத்துக்கு உருவாக்கப்பட்ட கதை. ஆனால் மனித உடலை பூரா எரிச்சு கரிமேகம் பூரா ஒரு சங்கமாக கூடிட்டு, அந்த சங்கமாக கூடுனா கரிமேகம் ஆகிட்டுனா அது நீராக தான் வரும். அந்த நீர் ஒன்று அழிச்சு போடும். ஆனால் அழிக்கிறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 18 நாள் உலகமே இருட்டாக போகுது. நீ விடியும் 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 இன்னும் விழியை மூடி தூங்கினதெல்லாம் போதும், உனக்கு இன்னும் விடியாமல் ஆக போகுது. நீ என்ன செய்வ? மறுபடியும் விடிய வைக்கிறதுக்கு உன் காசு பணம் பொண்ணும் பொருள் எதுவுமே செல்லாது. அதான் இறைவன் மனித இனத்துக்கு இறைவன் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். மறுபடியும் சூரியன் உதயமானால் தானே உனக்கு விடியும். நீ வேலைக்கு போவ, சம்பாத்தியம் பண்ணுவ, சந்தோஷமாக இருப்ப. உனக்கு விடியவே இல்லைன்னா நீ என்ன செய்வ? அதுக்கு தான் விடியும் என்று விழியை மூடி தூங்கிடாத, உனக்கு விடியாமல் ஆக போகுது. 18 நாள். அதுக்கு தான் 18 படி சபரிமலை, 18 அத்தியாயம் பகவத்கீதை. நீ சொல்கிற 18 சித்தர், அந்த சித்தரில் குரு அகத்தியர் தானே. அகத்தியர் என்றால் அத்தி உன் தலை. அதுதான் அகத்தியர் விநாயக பெருமானே அப்படின்னு கொட்டுனது. 18 நாள் மகாபாரத போர், அது மனித இனத்துக்கு சொன்ன பாடம். அது எதோ புராண வரலாறு நடந்தது. இனிமேல் எங்கே நடக்க போகுது? நம்ம சுதந்திரமாக வாழலாம், சுதந்திரமாக நம்மளை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. சட்டம் கூட்டம் சேர்ப்பவனுக்கு தான் சட்டம். கூட்டம் இல்லாதவன் அவன் அனாதை. ஐயோ தெய்வமே, எனக்கு நீதியே கிடையாதா? எனக்கு அநீதி மட்டும்தான் நடக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே நாள் நீதினா சூரியன் உதயமாகாமல் 18 நாள் போக போகுது. நீ 18 நாளில் நீ படித்த பாடம், ஆன்மீகம் எல்லாமே டோட்டலாக முடிய போகுது. விடியாமல் நீ என்ன செஞ்சிருவ பாரு. விடியலைன்னா உன்னை கடல் அப்படியே உன்னை சுருக்கிடும். அதுக்குத்தான் அருட்பெருஞ்சோதி கடல் பெரும் கருணை. உனக்கு அண்ட சராசரத்தில் ஒரு தனியாக கிடக்கிற ஒரு பொருள் கடல் தான். அந்த கடல் தான் உன் கரிமேகத்தை பூரா வாங்குது. உன் உடம்பை கொண்டு எரிச்சிட்டா கரிமேகம் நீரில் தான் கலக்கு. உனக்கு கன்னியாகுமரிக்கு போனால் சூரியன் உதயம் பார்ப்பேன், சூரியன் மறையிறத பார்ப்பேன். அப்போ நீ சூரியன் உதயமாகும் போது தான் நமஸ்காரம் பண்ணுற. சூரியன் மறையும் போது நமஸ்காரம் பண்ணால் தானே மறுநாள் வரும். நீ உதயமாகும் போது பண்ணி அதை மறைக்க வைக்கிற. ஆனால் சூரியன் உதயமாகும் போது நமஸ்காரம் பண்ணணுமா? சூரியன் மறையும் போது நமஸ்காரம் பண்ணணுமா? மறையும் போது நமஸ்காரம் பண்ணால் தான் நாளை உனக்கு விடியும். ஆனால் நீ எல்லாமே தவறுதான் தான் பண்ணியிருக்கிற. உனக்கு 18 நாள் விடியாமல் ஆக போகுது. அதுக்கு தான் 18. 1 என்பது ஆ என்பது 8. ஆனால் நீ என்ன சொல்கிற? அகத்தியர் ஆ என்பது 8, கா என்பது 1. அப்போ 81. இந்த தமிழ் வார்த்தை எல்லாமே அறிவு மதியோடையது, முருகனுடையது. முருகன் எங்கே இருக்கிறாருன்னா உன் கண்ணுலேயும் நாக்குலேயும் தான் இருக்கிறாரு.
ஆனால் உனக்கு முருகனையும் தெரியல, விநாயகரையும் தெரியல, ஐயப்பனையும் தெரியல, அகத்தியரும் தெரியல. ஆனால் இந்த பாரத பூமியில் சர்க்குரு பெரிய பெரிய மகான்கள்லாம் நிறைய பேர் பெருத்துட்டாங்க. இன்னைக்கு ஆண்டியாக இருந்தானா நாளைக்கு அரசன், அரசாக இருந்தால் ஆண்டி. அந்த ஆண்டி எங்கே போகிறான்னு கேட்டிங்கன்னா சுடுகாட்டுக்கு போகும்போது தான் ஆண்டி ஆகுவான். இல்லைன்னா அவனை ஏதாட்டும் ஒரு பற்று ஒட்டிக்கிட்டே இருக்கும். பச்சை அறுக்கிறது எங்கன்னா சுடுகாட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் சுடுகாட்டுக்கு போகும்போது அவன் ஒன்றுமே கிடையாதப்பா, அவன் ஆண்டி ஆகிட்டான் அப்படிங்கிற மனித இனத்துக்கு ஒரு பாடம். இப்போ உலகமே இருட்டாகும்போது நீ எல்லாம் ஆண்டி தான், உனக்கு வேலை வெட்டி கிடையாது. எப்பா அந்த கொரோனா லாக்டவுன் டயத்தில் மனித இனத்துக்கு ஒரு மனிதாபிமானமே இல்லை. 10 ரூபாய்க்கு விற்ற பொருள் 15 ரூபா, 15 ரூபாய்க்கு விற்ற பொருள் 40 ரூபா. மனித இனமே. அப்போ அந்த காசு பணத்து மேலே தான் உனக்கு ஆசை. ஆனால் நீனும் மரணப்படுவேன்னு ஒரு பயம் கிடையாது. அப்போ உனக்கு காசு பணம் சம்பாத்தியம் பண்ணணும், ஏன்னா ஒரு நாளைக்கு நீ ஒரு ஆண்டவனை வழிபாடு பண்ண போகிற, புரியுதா? ஆனால் வழிபாடு எல்லாம் பண்ணாலும் ஆண்டவன் என்பது உன் கண்ணில் இருக்கிறாரு நீதி. உன் சொந்த பந்தம் மறைஞ்சிட்டு அவன் இறந்துட்டான்னு சொல்லும் போது உன் கண்ணு பேசும். நரகத்தில் கொண்டு போட போகிறானுங்கும் போது நீ வாயை திறந்து பேசவே இயலாது. உன் சொந்த பந்தம் கொண்டு போய் எரிமேடையில் வச்சு எரிக்கும் போது அப்போ நீ கிடந்து கத்து. அந்த கத்துற சவுண்டு யாருக்குமே கேட்காது. அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய நரக தண்டனை. மண்ணில் குழி தோண்டி புதைக்க உனக்கு நேரம் கிடையாது. உனக்கு பல ஏக்கர் சொந்தம், பல ஏக்கர் கணக்கில் உனக்கு சொந்தம். காசு பணம், உன் பணம் ஒன்றும் சுடுகாட்டுக்கு போகும்போது வராது. உனக்கு மனித வாழ்க்கையில் கற்றுவிடக்கூடியது 2 பாடம் தான். நீ நரகத்துக்கு போறியா, சொர்க்கத்துக்கு போறியா? ஆனால் சொர்க்கத்தை விரும்புனா நீ மண்ணில் மறைஞ்சிட்டா மறுபடியும் நீ மனிதனாக பிறப்ப, உன் ஆன்மீக வழிபாடை மீண்டும் தொடருவேன். ஆனால் எரிச்சிட்ட காக்கா பிறவிதான், கான்னு கத்தணும். அதுதான் காக்கா, ஒரு காக்கா இறந்து போனால் காக்காக்கள் சங்கம் பூரா கூடி உனக்கு உணர்த்துது. காக்கா பிறவி ஆகிட்ட இப்போ மரணப்பட்டுட்டோன்னு அந்த காக்கா கூட்டம் எல்லாம் கூடுது. எதுக்குன்னா மனிதா எப்படி காக்காவை ஆகுறான்னா, உடம்பு எரிஞ்சிட்டுனா கரிமேகம் காக்கா பிறவி, மனித உடலை புதைச்சிட்டா உனக்கு மனித பிறவி தான். நீ எல்லா பிறவியும் மனிதனாக வந்திருக்கிற. இப்போ நீ அறிஞ்ச ஆன்மீகத்தில் உனக்கு எல்லாம் அசுர கூட்டத்து கூட சேர்ந்துட்ட. இந்த சந்தனம் குங்குமம் தொடணும், ஆனால் நீ சாம்பலை தான் தொடுத. கேட்டால் சிவன் எரிச்சு உடம்பை பூசினார். சதிதேவி ஏன் அக்னியில் இறங்கினா, சீதா ஏன் அக்னியில் இறங்கினா, எல்லாம் சாம வேதம், நெருப்பை சார்ந்தது. ஒரு நெருப்பு என்பது மனித உடலுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் பாடம். அந்த பாடத்தை நீ தலைகீழ படிச்சுட்டு நீ ஆன்மீக வழிபாடு பண்ணுற, புரியுதா? 18 நாள் உலக மகாபாரத போர் நடக்க போகுது. 18 நாள் உனக்கு விடியாது, 18 நாள் விடியாது. ஆனால் விடியும் அப்படின்னு சொன்னால் உன் நாட்டோட அதிபர் இல்லை, எவனாலே முடியாது. இதை அறிகிறது தான் ஞானம். பரமாத்மா யாரு? உன் கண்ணை உருவாக்கி உன் தேகத்தை உருவாக்கின ஆத்மாக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை நரகம். கேட்டால் சிவனோட பேரை சொல்கிற. பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவரே அண்ட சராசர பரம்பொருள் சிதம்பரம், அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். உனக்கு சிதம்பரமும் தெரியாது, சிதம்பகாமியும் தெரியாது. உனக்கு தெரிய வரும். உலக மகாபாரத போர் இனிமேதான் நடக்க போகுது. உலக நாட்டில் எந்த நாடும் ஜெயிக்க முடியாது. உலகமே இருட்டு 18 நாள். ஆனால் அந்த 18 நாளில் நீ இருப்பியா இருக்க மாட்டியா, இதை மட்டும் கற்றுக்கோ, புரியுதா? ஆனால் 19வது நாள் சூரிய உதயமாகும். ஆனால் நல்லவன் மட்டும்தான் இந்த பூமியில் வாழ்வான், மற்றவன் எல்லாம் போயிடுவான். எங்கே போயிடுவான்? மறுபடியும் போயிடுவான். அப்படின்னு சொன்னால் அவன் செஞ்ச தண்டனைக்கு பூரா அவன் அனுபவிச்சு தீருவான். ஆனால் இந்த பாடத்தை மனிதன் கற்றுக்கிட்டு அடுத்த பிறவிலையாட்டும் மனிதனாக பிறக்கணும், மனிதாபிமானத்தோடு வாழணும். இதை அறிகிறதுக்கு தான் ஆன்மீக வழிபாடு, இறை அச்சம். உனக்கு மதம் என்பது சங்கம், ஜாதி என்பது அடையாளம். ஆனால் உனக்கு மதங்கிறது பெருசு, ஜாதி என்பது பெருசாக போச்சு. சங்கம், ஜாதி, மதம் இது எல்லாமே மனித இனத்துக்கு உருவாக்கப்பட்டது, புரியுதா? ஆனால் மற்றுள்ள மதங்கள் எல்லாம் புதைக்கப்படுது. ஆனால் நீ சொல்கிற இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன், நாங்கள்லாம் இந்த பூமிக்கு சொந்தக்காரன்னு சொல்கிற. ஆனால் நீ படித்த பாடத்தில் என்ன படிச்சுக்கிட்ட? உடம்பை எரிக்கிறது. ஆனால் மற்றுள்ள மதமெல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்தது. ஏய், அண்ட சராசரம் என்பது வெளிச்சம் சூரியன். அந்த சூரியன் தான் அரி. அந்த அரியை இருந்து தோன்றிட்டு நீ அழிஞ்சு போகிற. ஆனால் 18 நாள் போர் மாற்றவே முடியாது. நடக்கா இல்லையான்னு மட்டும் பாரு. 18 நாள் உனக்கு விடியாது. நீ விடின்னு தூங்கினதெல்லாம் போதும். காசு பணம் உன் சொத்து சுகம் எல்லாமே தண்ணியில் போகுது, புரியுதா? தண்ணி அருட்பெருஞ்சோதி. உனக்கு 12 ஜோதிர்லிங்கம் பெருசு, 12 ஜோதிர்லிங்கம். ஆனால் ஜோதி என்பது வெளிச்சம், அதில் இருந்து உருவான நீ லிங்கமாக ஆகணும். அதுதான் உனக்கு பாரதத்தில் 12 ஜோதிர்லிங்கம் வச்சுருக்கு. உனக்கு ஜோதியும் தெரியாது, லிங்கமும் தெரியாது.
ஏன்னு கேட்டால் காசிக்கு போனேன், நான் ராமேஸ்வரம் போனேன், அடுத்தால இமயமலைக்கு போனேன். இமயமலைக்கு போனாலும் அந்த சிவலிங்க வழிபாடு. நீ மண்ணில் மறைஞ்சா கேதார்நாத், கேதம்னா இறந்துட்டான்னு அர்த்தம், இறந்துட்டா புதைக்கணும் லிங்க அடையாளம். அடுத்தால பத்திரி நாராயணன். நாராயணன் யார்? நாராயணிலிருந்து தோன்றிய சபரி வாசன் ஐயப்பன், கையப்பன், மெய்யப்பன். கையுள்ள கடவுளாக பிறந்தது அவர் தான். மெய் அறிவோடு பிறந்தது ஐயப்பன் தான். நாவு பேசத்திறன் உள்ளது ஐயப்பன் தான். நீ வேற எந்த கடவுளை பார்த்தாலும் எல்லாமே பேச திறன் இல்லாதவங்க, இரு கடை இரு பாதை இல்லாதவங்க. அதுக்குதான் சூரியனுக்கு கைகால் கிடையாது, நீ பார்க்குற சந்திரனுக்கு கைகால் கிடையாது, காற்று கைகால் கிடையாது, நீர் கைகால் கிடையாது. ஆனால் இந்த 5 சேர்ந்து ஒரு மனித இனத்துக்கு எல்லா கழிவும் கொடுத்துருக்கு. எல்லா உயிரினத்துலேயும் மனிதன் வந்து பேச திறன் உள்ளவன். ஆனால் நீ என்ன பேசி கற்றுக்கிட்ட? என்ன பேசிக்கிட்ட? குழந்தை பிறந்துட்டுங்க, இவர் இறந்துட்டாருங்கிற. ஆனால் இறப்பு பிறப்பு அறிகிறதா மனுஷ வாழ்க்கையிலே. மனிதனுக்கு மதம் பெருசு, ஜாதி பெருசு. அந்த ஜாதிக்கு முன்னக்கூட்டி தான் ஜோதி. உன் கண்ணு தான் ஜோதி. உன் கண்ணு தான் உயர்ந்தது தாழ்ந்ததெல்லாம் காட்டி தருது. ஆனால் கடைசியில் அவன் கண்ணை கொண்டு நெருப்பில் போடுது. இப்போ சுலபமாக எரிமேடையை கண்டுபிடிச்சிட்டேன். நீ எல்லாம் காக்காவாக தான் ஆகி கான்னு கத்தி இந்த பூமியை எல்லாம் கடல் ஆக்க போறிய, நீர் ஆக்க போறிய. புரியுதா? நீ ஆந்திராவுக்கு நடந்தது, கேரளாவுக்கு நடந்தது, சென்னைக்கு நடந்ததுலாம் நினைக்காத. மொத்தம் டோட்டலாக இந்த மலையெல்லாம் உயரமாக இருக்குன்னா அந்த மலை மட்டத்துக்கு தண்ணி வரும். உனக்கு இமயமலை பெருசுன்னா அந்த இமயமலை எப்படி உருவாகுச்சு? இந்த கடல் மூலமாக உருவாகுச்சு. ஆனால் மலை மட்டத்துக்கு தண்ணி வந்துட்டுனா நீ எங்கே போய் வாழுவ? நீ மீனாக ஆயிர வேண்டியது. அதுக்கு தான் மச்ச அவதாரம். பெருமாளோட அவதாரம்னு நீ படித்த பாடம் மச்ச அவதாரம். பெருமாளோட கடைசி அவதாரம் தான். இந்த வேதங்களை தவறுதலாக பயன்படுத்தினா மச்ச அவதாரம். எல்லா மனிதனும் வெள்ளத்தில் போயிட்ட மீன் தான். நீ மிதந்து போக ரெடி ஆகிக்கோ. 18 நாள் உனக்கு சூரிய உதயமே ஆகாது. புரியுதா? அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை. அண்ணாமலையை நினைத்தால் முக்தியே சக்தி. உன் தாயோட உடம்புல ஓடுற ரத்தம். இதை புதைச்சிட்டா மறுபடியும் பிறக்கும். ஆனால் அதை கொண்டு நெருப்பில் போட்டுட்டு நீ அண்ணாமலை நினைத்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி. உன் கண்ணை எரிக்காமல் பாதுகாக்கிறது தான் ஆன்மீகம். உன் கண்ணை இருக்க போய் தான் ஆன்மீக வழிபாடு அது இதுன்னு சொல்கிறேன். உன் குருடனை கொண்டு போய் இதான் சிவலிங்கம், இதான் நடராஜ பெருமான் நாட்டியம் ஆடுற லிங்கம் சிலை அப்படின்னு சொன்னாலும் குருடனுக்கு தெரியாது. அவன் காது தான் கேட்கும். அதான் மரணப்பட்டா உன் காது கேட்கும், கண்ணு பேசாது. மரணம் என்பது இல்லை. மறுபடியும் மனிதனாக பிறந்து நீ உடம்புல நீ என்னென்ன உச்சரிச்சோ அது மறுபடியும் அதே உச்சரிக்க வருவேன். ஆனால் நீ எரிமேடையில் கொண்டு போய் சொந்த பந்தத்தை எரிச்சிட்டு நீ துக்கத்தை கொண்டாடுத. ஒரு பிராமணரை கூப்பிட்டு தோஷங்கள் விளக்குற. பிரம்மஞானம் அறிந்தவன் தான் பிராமணன். இந்த பூமியில் வாழ்கிற பிராமணனுக்கு யாருக்கும் பிரம்மஞானம் தெரியாது. ஆனால் அந்த பிராமணன் சொன்னாதான் நீ எல்லா சமுதாய சடங்கப்புறம் எடுத்துக்கிடுத. அவனுக்கு பிரம்மஞானமே தெரியாது. அவன் நாசமாக தான் போவான். புரியுதா? இந்த பூநூல் போடுறது என்னென்னா பாதி தாயோடதும் பாதி தந்தையோடதுங்க அறியதான் பூநூல். அவன் தாய் தந்தைன்னு சொல்லி தந்திருக்கிறானா அவனுக்கு சிவகாமி என்ன சிதம்பரம் என்னன்னே தெரியாது. கேட்டால் சைவம் சிவகோத்திரம், வைணவம் நாராயண கோத்திரம். அப்போ எதிலிருந்து எது தோன்றிச்சு? வைணவத்திலிருந்து சைவம் தோன்றிச்சு. ஆனால் உனக்கு சைவம் தான் பெருசாக தெரியுது, வைணவம் பெருசாக தெரியல. ரெண்டும் அப்பனுடையது தான், அம்மையோடையது தான். புரியுதா? உனக்கு அன்பே சிவம். நீ அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணு உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி உன்னை ஏமாத்துறதுக்கு நான் ஆளு கிடையாது. புரியுதா? சத்தியம் பொய்யாகுது. அதுதான் நீ பொய்யை தான் உலகம் பூரா நீங்கள் பரப்பிக்கிட்டு அலையுதிய. சத்தியம் பொய்யாச்சுன்னா உனக்கு 18 நாள் மகாபாரத போர், சூரிய உதயம் ஆகாது. நீ என்ன செய்வேன்னு பார்த்துரும். இது மிக விரைவில் நடக்க போகுது. கல்கி திருப்புகழ், அம்மை அப்பனோட புகழ் நடக்க போகுது பாருங்க. அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம்.